அத்த, இன்னைக்கு என்ன பட்டு புடவை நகை எல்லாம் புது பொண்ணு மாதிரி அஸ்திரீங்க? இன்னைக்கு எனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணமான நாள். ஓஹோ, மாமா இன்னைக்குதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டனாலா? வாய முடிவே, போய் ராஜா ரமேஷ் எல்லாரையும் எழுப்பி விடு. என்னடி பெருமூச்சு? எனக்கு இந்த மாதிரி புது பொண்ணு ஆகணும்னு ஆசை. யாருக்கு தெரியுது? அதுக்குதான் ஒண்ணுக்கு ரெண்டா பெத்து வச்சிருக்கேனே. என்னது, 2 பேரா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கழுத, போய் எழுப்பி விடு. பெரியதா, நான் தான். என்ன லட்சுமி, நான் சீரியஸா படிச்சிட்டு இருந்தா கெடுத்துட்டியே. நீயா படிச்சிட்டு இருந்தியா? குப்புற படுத்து தூங்கிட்டு இருந்த. அதுக்கு பேசாம அங்கேயே படுத்து தூங்கி இருக்கலாம். விடிய விடிய படிச்சிட்டு இருந்தனா, அதான் அசந்துட்டேன். ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வரணும் பாரு, அப்பதானே அப்பா அம்மாக்கு பெருமை. ஐயே, அத்தை மாமாக்கு வெட்டிங் டே, குளிச்சிட்டு வந்து சேரு. சின்னதா, ஏண்டி உள்ள நுழைஞ்ச? ஒரு கல்யாணம் ஆகாத பையன் என் ரூம்ல எப்படி வேணா இருப்பேன், இஷ்டத்துக்கு உள்ள நுழைஞ்சிரதா? அவுட், கெட் அவுட். என்ன சும்மா எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொரியிற? நீ கசக்கறதையும் உள்ள சொருகிறதையும் பார்க்கல நினைச்சுக்கிட்டியா? ஏய், டாடி கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்த மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆசிட்? ஆசிட் ஊத்தினா மூஞ்சி மட்டும்தான் வெந்து போகும். அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனா நீ அடிக்கிறியே, உள்ளுக்குள்ள போன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளே அவுட். எனக்கே அட்வைஸா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆட்டியா நீ? 4 வருஷம் ஆச்சு. உனக்கு அதை வெயிட்டிங். எப்ப கட்டிக்கலாம்? ஐயோ, உன் சங்காத்தமே வானா, முதல்ல போய் தொலை. இன்னைக்கு அத்தை மாமாக்கு வெட்டிங் டே, ஒழுங்கா குளிச்சுட்டு வந்து சேரு. அது எனக்கு தெரியும், நீ போய் வேலைய பாரு. மலை மாறி வளர்ந்து நிக்கிறேன். அவளுக்கு ஒரு மாங்கல்யம் ஏற்பாடு பண்ணணும்னு எப்ப நினைச்சு பாத்திருக்கீங்களா? யோசனை என்னம்மா யோசனை? தான் தங்கச்சி மகளுக்கு தானம் கொடுக்கறதுக்குன்னு என் மகன் 1க்கு 2 பெத்து வச்சிருக்கான். உனக்கு யார பிடிக்குது சொல்லு, முடிச்சிடுவோம். முதல்ல சாப்பிடுவாங்க தாத்தா, அப்புறமே சொல்றேன். ஹலோ, ஜட்ஜா விடுங்களா? எஸ், சத்யமூர்த்தி. இல்ல, முதலியார் உங்களோட பேசணுங்கிறாரு. முதலியாரா? எந்த முதலியார்? என்னடா? இல்ல, முதலியார்னா எந்த முதலியார்னு ஜட்ஜி கேக்குறாருங்க. தமிழ்நாட்டுல பிறந்தவன் எம்ஜிஆர்னா யாருன்னு கேக்குறது மாதிரி இருக்கு. இந்த முதலியார யாருன்னு கேக்குறது. பதவி உயர்ந்த உடனே பழசெல்லாம் மறந்துடக்கூடாது மிஸ்டர் சத்யமூர்த்தி அவர்களே. சாத்தாங்குளத்துல ஜுடிஷியஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்த நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா பதவி உயர்ந்த உடனே முதல் மாலையை போட்டதே இந்த முதலியார் தான். முதலியார மறந்துட்டாலும் மாலையாவது ஞாபகத்துக்கு வருதா? அடடே, நம்ம முதலியாரா? சொல்லுங்க சார். ஆயுதம் கடத்துறத அரசாங்கமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்படியா சொல்றீங்க? என்னமோ போதைப் பொருள் கடத்தலான்னு என் தம்பி அந்த போலீஸ்கார பயலுக. அது வேற யாரும் இல்ல, நீ வளர்க்கிறிய சிவான்னு ஒரு வெறி நாய். அது புடிச்சுட்டு போயிடுச்சாப்பா. ஒரே தோட்டாவில அவன் கதையை என்னால முடிக்க முடியும். நான் மனுஷனை விட தோட்டாவை ரொம்ப நம்புறவன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுக்காக தான் உனக்கு போன் பண்றேன். இன்னைக்கு அந்த கேஸ் உன் கோர்ட்டுக்கு வருது. ஏன் கோர்ட்லயா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் தம்பி நிரபராதின்னு நீங்க தீர்ப்பு சொல்லணும். அவ்வளவுதானே, நான் அப்படியே சொல்லிடுறேன். பரிகாரத்தை பணமா பார்க்க ஆசைப்படுறீங்களா, இல்ல பதவி உயர்வு? ஐ மீன், பெரியவங்க நீங்க நினைச்சா என்ன பிரதமரா கூட ஆக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன். வச்சிட்டுமா? ஓகே. ஜட்ஜி ஆடி போயிட்டாருல, முதலியார்னா சும்மாவா இருக்காதா பின்ன? ஏண்டா, இந்த போதை மருந்து கடத்துறதை விட நாமளே தயார் பண்ணிட்டா என்ன? தாராளமா, நீங்க நினைச்சா முடியாதா? அப்பா. என்னம்மா? என்னப்பா போதை மருந்து அது இதுன்னு பேசிட்டு? அதையெல்லாம் ஒழிச்சிட்டு காந்தியோடைய கனவை எப்படியாவது நனவாக்கணும்னு இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கேம்மா. நீ என்னடா ஆலோகரையா கேட்டுட்டு? பாப்பா ஏதோ பார்க்க கூடாத சினிமா பாத்துட்டு போட்டிருக்குது. அதான் பிரமையில ஏதோ வளருது. பாப்பா விளக்கு வச்ச பிறகு ஐயா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாரு. ஏன் தெரியுமா? இருட்டுக்குள்ள பூச்சி போட்ட மீச்சிட கூடாதேங்கிற தர்ம சிந்தனை தான். அப்பேற்பட்டவரை போய் டேடி, ஸ்விமிங் போயிட்டு வரேன் டேடி. போயிட்டு வாமா. டேய், என் பொண்ணு குழந்தாடா. அப்படியே இருந்துட்டா தப்பே இல்ல முதலாளி. சிவராஜ், சிவராஜ், சிவராஜ். எஸ், ப்ரொசீட். மை லார்ட், என்னுடைய கட்சிக்காரர் தேசப்பற்று அதிகம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர். ஆன்மீக அறநெறிகளில் நம்பிக்கை உள்ளவர். அதனால்தான் அகில உலகத்துக்கும் விபூதி ஏற்றுமதி செய்யும் தொழிலை தான் பரம்பரை தொழிலாக செய்து வருகிறார். இந்து மதத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத யாரோ சில அந்நிய சக்திகள்
விபூதி பாக்கெட்டில் போதை மருந்தை அடைத்து வைத்துவிட்டு மரியாதைக்குரிய எனது கட்சிக்காரரை குற்றவாளி ஆக்கி இருக்கிறார்கள் என்பது என் வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை பொறுத்தவரை எதிரி ஒரு குற்றவாளி என்பதை அவர் சகோதரர் டெலிபோன் மூலம் என்னிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார். விபூதியின் பெயரால் விஷத்தை பரப்பும் இந்த சமூக விரோத செயலுக்கு மதமும் அந்நிய சக்தியின் சூழ்ச்சியும் தான் காரணம் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் கூறுவதை இந்த கோர்ட் ஏற்க மறுக்கிறது. ஆகவே குற்றவாளிக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது. அதே நேரத்தில் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தன் கடமையை செய்த போலீஸ் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சத்தியமூர்த்தி, உன்னால முடியாதுன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என் தம்பி என்ன வேற வழியில காப்பாத்திருப்பேன். வேற வழியில அவன் தப்பிச்சிட கூடாதுன்னு தான் போன்ல அப்படி சொன்னேன். ஓஹோ, எல்லாமே ஓ பிளான் தானா? இந்த பார், கோர்ட் வேணா ஓ சொல்படி ஆடலாம், ஆனா கோட்டை ஏன் சொல்படி தான் ஆடணும். சத்தியமூர்த்தி, கூடிய சீக்கிரமே இந்த முதலியார் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். ஜட்ஜ் ஐயா, என்ன எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் ஐயா இன்னைக்கு நான் வெளில நடமாடிட்டு இருக்கேன். அதுக்காக? இன்னைக்கு பிடிச்ச மீன் பெரிய மீன் இதுதான் ஐயா, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். லஞ்சமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கொண்டு போ. வேண்டாமா ப்ளீஸ், வேண்டாமா ஒரே ஒரு தடவை. ஏய், என்னாச்சு? இவர் யாராவது பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்ன என்ன முறைக்கிற? ஏன் அந்த பெரியவர் அடிச்ச? நான் அடிப்பேன், ஏன் இஷ்டம். அது கேட்க நீ யாரு? வாங்க சொல்றேன். பாயா என்னமா கண்ணு, எத்தனை லிட்டரு? சைக்கிள் டியூபா ஃபுட்பாலா? என்ன என்னையா ஃபுட்பால்ல? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற. அதாம சார கேஸ். ஏன் கண்ணு இம்மா டீசென்ட் ஆக்குறியா? ஒரு பிரவுன் சோறு, ஒரு போதை மருந்து, இத்த கட்டுறால நீ. யோ இன்ஸ்பெக்டர், இவன் என்ன ரொம்ப லொள்ளு பண்றான். எல்லாம் உன்னாலதான். ஏய், அதிகம் பேசுன லத்தி எடுத்து உன் முட்டியை தட்டிடுவேன். தட்டுவையா? தட்டுவேன். நாட்டுல 1000 கொலைகாரங்க கொள்ளைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிடிக்காத. நான் இப்ப என்னையா தப்பு பண்ண? லேஸ் அப்படி தலையில தொட்டதுக்கே என்ன பிடிச்சு உள்ள போட்டியே. யார உள்ள போடணும், யார வெளியில போடணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உட்காருங்க. பொண்ணு வெளிய கவனிச்சுக்கிறேன். ஹலோ சார். வாங்க சார், வாங்க. அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வந்தீங்களா? எழுதுங்க. அப்படியே ஒரு டாக்டர் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணுங்க. 3 மாசம் உள்ள தள்ளிடுறேன். உள்ள தள்ளுங்க. ஐயோ தாத்தா. ஏய், என்ன ஸ்டேஷனுக்கு வரவங்க பார்த்து தாத்தா மாமானுக்கிட்டு பல்ல உடைச்சிருவேன். நீங்க எழுதுங்க சார். சாரி இன்ஸ்பெக்டர், நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்ன சார் உளறீங்க? நான் உலகல சார், அது என் பேத்தி தான். நான் தான். பேத்தியா? சின்ன வயசுல இருந்து வழுக்கு தலையை பார்த்தா தலையில அடிக்கிற வழக்கம். அதை முதல்ல என்கரேஜ் பண்ணிட்டோம். இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்ட வேண்டியது. காட்டலனே, அந்த டாக்டர் தலையே வழுக்க அவர் தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டா. அவர் இவளா திருநாதான் உண்டுன்னு அமிச்சுட்டார். நல்ல விசித்திரமான வியாதியா? யோ 302, அந்த பொண்ணை திறந்து விடு. சீக்கிரம் தர. Thank you. என்ன உள்ள தண்டியா வேடிக்கை பார்த்த? நீ வெளிய வா மச்சி, கவனிச்சுக்கிறவன. நீ வா தாத்தா. சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுச்சு, மன்னிச்சிருங்க. பாருமா. என்னப்பா? நீ சும்மா இருடா. உன் தாக்க செம்பகம் விடுகதை போடுறேன்னு விவகாரமா போட்டுருக்கா. அவ என்ன குழந்தை மாதிரி தானே. அவங்க அப்பா அம்மா இறந்ததுல இருந்து நம்ம வீடே கதியான்னு கிடந்துகிட்டு இருக்கு.
ஏன் விடுகதைக்கு நீங்களாவது பதில் சொல்லுங்க. சிவா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏன் தயங்குற? சொல்லு. அது எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து தனி வீடு அலாட் பண்ணிருக்காங்க. நாளையில இருந்து. தனியா போறியா? ஆமா, இத்தனை நாள் என்ன பெத்த தாயை விட அன்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படி உன்னை கவனிச்சதுக்காக இந்த முடிவெடுத்திருக்கியா, இல்ல அரவிந்த் உன்னை மதிக்காம பேசுறாங்கிறதுக்காக இந்த முடிவெடுத்திருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு தான் போறேன். உங்க மனசை விட்டு இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் விடுகதைக்கு நான் விட சொல்றேம்மா. உள்ள வரும்போது 2ன்றது வாளியும் அந்த கயிறும், வெளியில வரும்போது 3ன்றது கயிறு வாளி அதோட சேர்ந்து வர தண்ணி. ஆனா என் விஷயத்துல ஒரு சின்ன திருத்தம். நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது தனியா தாம வந்தேன். ஆனா இப்ப வெளியே போகும்போது பாசம் நேசம் உறவுன்னு 3ஐயும் எடுத்துட்டு போறேன். வரேம்மா. அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் நம்மள எல்லார் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அவனை பழிக்கு பழி வாங்கணும். ஏதாவது ஐடியா கொடுங்கடி. அவன் லஞ்சம் வாங்குறான்னு மொட்டை கரதாச்சு போட்டு. பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி. ஆட்டோ காசு குடியா? அட டென்ஷன்ல மறந்துட்டப்பா. இந்த ரூபாய் வச்சுக்க. என்ன அது நிறத்தை எடுத்து கொடுக்குறா? காசு குடியா? 50 ரூபாய் சில்லற இல்லையா? அட போயா, சில்லறை யாரையா கேட்டாங்க? டென்ஷன் பண்றியா? வந்துட்டியா? என்னங்க இது அசிங்கமா? பாக்கி அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லா தொல்லையும் ட்ரெயின் ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். வா பாக்கி. ஐயோ, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? இந்த 5 வருஷ கூட்டு குடும்பத்துல நம்ம என்ன சுகத்தை அனுபவிச்சா? இன்னைக்கு நாம 2 பேரும் ஃப்ரீ. வா பாக்கி. ஐயோ, அதுக்காக இங்கேயே வா. வாங்க உள்ள போலாம். ஹலோ, ஹலோ, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். கான்ஸ்டபிள் பேசுறேன். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ஒருத்தன் என்ன கற்பழிக்கிறான். எங்கம்மா? யாரியா? யாரோ ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தன் கற்பழிக்கிறானா? குடியா போன. லைன்ல அப்படியே இருங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர், என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா. அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5 புவனேஸ்வரி ஸ்ட்ரீட், நுங்கம்பாக்கம். இதோ வந்துடுறேன். என்னங்க இது? யோ, சைடு அடிக்க நேரமா இது. வாயா. அமைங்க. என்னையா சத்தத்தை காணோம்? யோ, அந்த பொண்ணு போன்ல சொன்ன அட்ரஸ் இதானா? ஒரு ரேப் பண்ற அட்மாஸ்பியர் இல்லையா? என்ன சார் இது? அட்மாஸ்பியர் பாத்துக்கிட்டா ரேப் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உள்ள சத்தம். கதவு உடைங்கயா. வாடா. சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? உங்களை அடிக்காம என்ன கொஞ்சம் முடியும்? வீடு புகுந்து ரேப்பா? எந்த ஏரியாடா உனக்கு? சார் மரியாதையா பேசுங்க. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கற்பழிக்க கார்டு கொடுக்குறாங்களா? எனக்கு கொடுக்கவே இல்ல. யோ, சும்மாரியா. நல்ல வேளை அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுச்சு. இல்லனா அந்த பொண்ணோட கற்பை என்ன இருக்கும்? என்னது? அந்த பொண்ணு போன் பண்ணிச்சா? சார் புரியாம பேசாதீங்க சார். அவள நானும் புருஷன் முன்னாடி. யோ, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ன்றதுக்கு இந்த கார்டு அத்தாட்சி. ஆனா இந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்றதுக்கு என்ன அத்தாட்சி? கொஞ்சம் இருங்க வர்றேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மடங்கிட்டீங்க. நான் மடையனா என்ன? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னது? இது ஆல்பம் ஆல்பம். கல்யாண ஆல்பம். ஆஹா. என்ன என்ன ப்ராப்ளம் இங்க? இவரே என்ன ரேப் பண்ணதா போலீஸ்க்கு நான் போன் பண்ணனா சொல்றாரு. என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க? எங்கயாவது புருஷனே பொண்டாட்டியை ரேப் பண்ணுவாங்களா? நீங்க ட்ரைனிங் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா இல்ல சம்திங் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆனீங்களா? புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? காக்கி சட்டை போட்டா எந்த வீட்ல வேணாலும் பூந்து யார வேணா அடிப்பீங்க, மிரட்டுவீங்க. அத நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஷட் அப். உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா,
நீ எப்படி இங்க வந்த? அது பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருந்தது, அதான் வந்தேன். இப்ப புரிஞ்சுது யார் போன் பண்ணதுன்னு. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இந்த லத்திக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். வீட்டு அட்ரஸ் சொல்லு. இது கமிங் சார். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.